ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் புகழான ஏமா அவர்கள் வந்து இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக வந்து இப்போ வந்து களமிறங்குறாங்க. ஸோ அதனால் வந்து ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 வந்து விஜய் தொலைக்காட்சியிலேருந்து ரொம்ப வந்து ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஒரு சீரியலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ முதல் பாகமே வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். ஸோ இதில் வந்து இப்போ வந்து 2ஆம் பாகம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து இப்போ வந்து ஏமா அவர்கள் வந்து அதே கதாபாத்திரம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மீனா கதாபாத்திரம் முதல் பாகத்திலே வந்து ரொம்ப ஒரு செம்ம வரவேற்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் வந்து 2ஆம் பாகத்துலேயும் வந்து அதே அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து சீரியலில் நடித்து அசத்தி வந்த இப்போ வந்து அவங்க வந்து ஒரு திரைப்படத்தில் நாயகியாக வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆணவ கொலையை மையமாக வச்சு ஸோ படத்துக்கு வந்து நெல்லை பாய்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட டேரக்டர் வந்து கமல்ஜி அப்படின்றத வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து டேரக்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ கதையோட நாயகனாக வந்து ஒரு புதுமுகமான அறிவழகன் அப்படின்றதான் வந்து நாயகனாக நடிச்சிருக்காங்க. அண்ட் ஹீரோயினாக வந்து நம்மளோட ஏமா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ வேல ராமமூர்த்தி உள்பட இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ சாதி மறுப்பு திருமணங்களை வந்து அங்கீகரிக்காத ஆணவ கொலைகள் தான் வந்து சமூகத்தில் வந்து இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தா இந்த வீடியோவில் இந்த ஒரு படத்தில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து தென் தமிழகத்தில் வந்து முக்கிய பங்கு வந்து வசிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் வந்து ஏமா அவர்களுக்கு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது தான் அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு.